சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல். செந்தில் பாலாஜியுடைய மனைவி கொடுத்த ஆதாரம். அதன் அடிப்படையில திமுகவுடைய இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதிரடி கைது. காரணம், இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இப்போ செந்தில் பாலாஜி மனைவி வாய் திறந்திருக்காங்க. ஏன்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசான தமிழக வெற்றி கழகம் இவங்க தரப்புல இருந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்ச திமுக இதுவரைக்கும் 5 வருடத்துல 5,00,000 கோடி கடன் வாங்கிக்கிறதா ஒரு வாக்குமூலத்த குடுத்திருக்காங்க. இந்த 5,00,000 கோடி கடன் எப்படி வந்துச்சு? அதுக்கு அவங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க? இப்படி எல்லார் மனதிலும் ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கலாம். ஆனா, அந்த கேள்வி இப்போ பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு. 5,00,000 கோடி செலவு பண்ணி தமிழகத்துல அப்படி என்ன பண்ணியிருக்காங்க திமுக அரசு அப்படின்னு தமிழக வெற்றி கழகமா இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு தனிப்படை அமைச்சு அதற்கான விசாரணைய மேற்கொண்டிருக்காரு. அதுல திடுக்கிடும் பல தகவல் கிடைச்சிருக்கு. அது போக இப்போ வி த லீடர் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்க நம்ம அண்ணாமலை இதுவரைக்கும் திமுக ஆட்சி புரிஞ்ச இந்த 5 வருடத்துல அமைச்சர்களா இருந்த முக்கியமான சில பேரு தமிழகத்துல என்னென்ன மாதிரியான ஊழல் புரிஞ்சிருக்காங்க, அந்த ஊழல் எத்தனை லட்சம் கோடி, அதுல இவங்க எவ்வளவு பதுக்கியிருக்காங்க, இந்த 5,00,000 கோடியில கிட்டத்தட்ட தமிழகத்துக்காக செலவு பண்ணது வெறும் 1ல இருந்து 1,50,000 கோடி மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய எல்லா பணமும் ஊழல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஊழல ஒழிச்சு கட்டினாலே கண்டிப்பா தமிழகத்துல பாதி கடன நாம தீர்த்தரலாம். தமிழகம் அமெரிக்கா, சிங்கப்பூர் தாண்டி பெரிய ஒரு வளர்ச்சி நகரமா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு அவரு ஒரு முக்கியமான நோட்டீஸ் தான் அனுப்பிச்சாரு. வெறும் அது ஒரு நோட்டீஸ் மட்டும் இல்லைங்க. ஸோ நம்ம அமைச்சர்கள் இதுவரைக்கும் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த ஊழல் பணத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அது போக நம்ம பிரதமர் மோடி அவர்களும் சில முக்கியமான ஆதாரங்கள முதலமைச்சர் விஜய் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இதெல்லாம் வச்சு விஜயை பொறுத்த வரைக்கும், ஸோ யாரையும் பகைச்சுக்கிட்டு நான் அரசியல் பண்ண விரும்பல. ஏன்னா, நான் ஒன்றும் திருடுறதுக்கோ ஊழல் பண்றதுக்கோ இங்க கட்சி ஆரம்பிக்கல, ஆட்சி புரியல. மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்காக மட்டும் தான் ஆட்சி புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்க கொடுத்த ஆதாரங்களை வச்சு அமலாக்கத்துறையினர அவங்க மேல எல்லார் மேலயும் விசாரிக்க ஆல்ரெடி உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மேல ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவர் வீட்டுல சோதனை பண்ணப்பட்டு அவர் மேல இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா அதிகமான வழக்குல ஏற்கனவே சிக்கி நீதிமன்றம் வரைக்கும் போய் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர் மேல இப்போ விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே செந்தில் பாலாஜி டக்குன்னு தலைமறைவு ஆயிட்டாரு. அது எதனால தலைமறைவு ஆனாரு? அவர் மேல தப்பே இல்லைன்னா அவரு நின்னு நிதானமா பிரச்சனைய பேஸ் பண்ணிக்கலாம். ஏவாவேலுவே திடீர்னு நெஞ்சு வலி அப்படின்னு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. ஆனா செந்தில் பாலாஜி தலைமறைவு ஆயிட்டாரு. அப்பனா அவர் மேல சுமத்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே அவர் மேல ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணுது. இத அடிப்படையில அவர் விசாரிக்கும் போது அவருடைய மனைவி தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஏற்கனவே அவரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவரு ஏகப்பட்ட சொத்து சம்பாதிச்சிட்டாரு அரசியல்ல. ஆனா அதெல்லாம் ஆள்றதுக்கு அவரு உயிரோட இருக்க மாட்டாரு போல. தயவு செஞ்சு அவர் விட்டுருங்க அப்படின்னு அமலாக்கத்துறையிட்ட பயங்கரமா கெஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல அமலாக்கத்துறையினர் விஜயோடைய அறிக்கை அடிப்படையில அவரு போட்டு கொடுத்த திட்டத்தின் பேர்ல செந்தில் பாலாஜியை விட்டுணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? செந்தில் பாலாஜி பண்ண எல்லா ஊழலுக்கும் பின்னாடி யாரு இருக்கா? அவரு எவ்வளவு ஊழல் பண்ணாரு? அதுக்கான ஆதாரங்களை கேட்டு அவங்க மனைவியை மிரட்டியிருக்காங்க. அப்படி ஒப்படைக்கும் பட்சத்துல செந்தில் பாலாஜி நாங்க சும்மா விட்டுறோம் அப்படின்னு சொல்ல, செந்தில் பாலாஜி மனைவி வேற வழியே இல்லாம எல்லாத்தையுமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி ஆட்சி புரியும் போது மின்சாரத்துறையிலையும் அப்புறம் சாராய கடையிலையும் எவ்வளவு ஊழல் பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஊழல்ல செந்தில் பாலாஜிக்கு எவ்வளவு பங்கு வந்துச்சு, அது போக உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினுக்கும் எவ்வளவு பங்கு ஒதுக்கப்பட்டுச்சு, அதுக்கான டிரான்சாக்ஷன், அதுக்கான முக்கியமான ஆதாரங்கள், ஆவணங்கள் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி மனைவி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில செந்தில் பாலாஜி சாதாரண ஒரு ஊழியர் தான் அப்படின்னும், ஊழியரா இருந்து செந்தில் பாலாஜி வாங்கி கொடுத்த எல்லா ஊழல் பணமும் எங்க பதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அதற்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான பெருந்தலையான உதயநிதி ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற முக்கியமான ஆதாரம் போலீஸ் கையில சிக்கியிருக்கு. அதன் அடிப்படையில சென்னை போலீஸ் இப்போ உதயநிதி ஸ்டாலினை அதிரடியா கைது பண்ணி ஸ்டீல் அடிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்திருக்காங்க. இதை கண்டு மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஊழலில்லா தமிழகத்த நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு அவரு ஆரம்பிச்ச வேலையில இப்போ முதற்கட்டமா உதயசாலினியை கைது பண்ணிக்கிறது தமிழக மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உதயசாலின் கைது பண்ணப்படுறது உண்மையிலேயே நல்ல விஷயம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, அது போக நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.